வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ பிளாக்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம திருச்சூர் பூரம் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தோம். அதுக்கு 2 பார்ட் ஆல்ரெடி இருக்குது. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட் டைம் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, நிறைய எலிஃபென்ட்ஸ் பார்த்தேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 எலிஃபென்ட்ஸ் இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோலாம் கவர் பண்ணியிருக்கேன். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிருக்கு நம்ம பேஜை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இப்போ என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எலிஃபெண்ட்டை கூப்பிட்டு அந்த எலிஃபெண்ட்டுக்கு செய்முறையெல்லாம் செஞ்சாங்க. ஆர்த்தியெல்லாம் எடுத்தாங்க, அப்புறம் தீபம் காமிச்சாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு எலிஃபெண்ட்டுக்கு பண்ணாங்க. நாங்கள் அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக அங்கெல்லாம் யானைலாம் நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி தீப்பந்தம்லாம் ஏந்திருந்தாங்க. மேலே பார்த்திங்கன்னா ஷீல்டு இருந்தது. ஷீல்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஃபுல்லாக யானையெல்லாம் பிடிச்சிட்டு 4 பாகன்க ஒரு யானைக்கு நிறைய பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ராவா கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த மேளத்தோட வீடியோலாம் கொடுத்தோன்னா அங்கே காப்பி ரைட்ஸ் அடிச்சு விட்டாங்க. ஸோ அதனால் இப்போ எல்லாம் வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பிட்டில் சண்டை மேளத்தோட மியூசிக் இருக்கும். ஒவ்வொரு யானை போகும்போதும் முன்னாடி தீப்பந்தம், அதுக்கு முன்னாடி மேலதாளம், அப்புறம் யானையை ஷீல்டு வச்சு அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க. என்னென்னா அதில் நிறைய சந்து இருக்குங்க. ஒவ்வொரு சந்தில் திடீர்னு பார்த்தா ஒரு யானை வருது, திடீர்னு 3 யானை வருது, திடீர்னு 5 யானை வருது, 7 யானை வருது. எல்லாம் ஒத்தைப்பட எண்கள் அப்படியே கூப்பிட்டு வந்துட்டுருந்தாங்க. நாங்கள் அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைமுங்கிறனால என் கூட வந்தவர் ஃபஸ்ட் டைமு. நாங்கள் 2 மாற்றி யானையை மட்டும் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் ஜாலியாக இருந்துச்சுங்க. அந்த ஏரியாவை பற்றிலாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. முன்னாடி பார்த்தீங்களா, கோவிலோட அந்த லைட்டிங் ஒன்று புதுசாக பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லா யானையும் கரெக்டாக அதுக்கு முன்னாடி போய் அசம்பிள் ஆகிட்டு அங்கேயும் ஒரு குறைஞ்சது 1/2 hour அந்த மாதிரிலாம் மேலே தாளம் அடிப்பாங்க. ஆனால் அந்த ஃபுட்டேஜெல்லாம் ஆட் பண்ணணும் எனக்கு ஆசையாக இருந்தது. அதுவும் ராவா ஆட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது நேற்று. அதனால தான் வீடியோ அப்லோட் கொடுக்க முடியல. சரி, நம்ம அப்படியே நடந்து போகலாம் அப்படின்ட்டு முன்னாடி நடந்து போனால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 யானை நிற்கிது. என்னென்னா ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அங்கே பக்கத்தில் கோவில் இருக்கும் போல். அந்த கோயிலில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதில் என்னென்னா, நான் ஆட்டோவில் வரும்போது ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவில் காமிச்சிருக்க ஷீல்டு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஷீல்டு இருக்கும் போல். அந்த ஷீல்டெல்லாம் எடுத்துகிட்டு யானை அப்படியே கூட்டு உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட் சைடு நின்றுட்டு சேம் அதே மாதிரி தீப்பந்தம். என்னென்னா யானை எதுவுமே பண்ணலாங்க, அது சாமி நின்றுச்சு. என்னென்னா வாகன் மட்டும் 4 சைடும் எல்லாமே யானை பக்கத்துலலாம் வள ஊரில். ஏன்னா திடீர்னு நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம், யானை இப்படி உதைக்கும். அதெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நாங்களும் அவங்க கூட சண்டை மாலத்துக்காக அவங்க கூடயே அப்படியே அவங்க ஜாலியாக லோக்கல் அவங்களாம் டான்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மொழியும் தெரியல. அதனால் நாங்கள் அப்படியே கூட சும்மா நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக கோயில் ரீச் ஆகப்பட்டது. இந்த கோயிலில் திரும்பி பார்க்குற திருப்பி யானை வருது. என்னடா இது, யானையின் மாயா அப்படிங்கிற மாதிரி. இங்கே பார்க்குறீங்களா, இங்கேயும் யானை வந்துட்டுருக்கா. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷீல்டை வச்சு யானையை நிப்பாட்டி அப்புறம் அந்த கொடையை அதெல்லாம் அவங்க விரித்து அதெல்லாம் பண்ணாங்க. 10 நிமிஷங்களோட நான் உள்ள வந்தேன். இங்கே பார்க்குறீங்களா, இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7 யானை வந்துடும். அந்த யானையெல்லாம் அப்படியே மறுபடியும் அங்கேருந்து யானை வந்துகிட்டே இருக்குது. நமக்கு என்னன்னு புரியல. ஆனால் இதெல்லாம் அந்த மியூசிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்திருக்குங்க. ஆனால் என்னால் அதை கொடுக்க முடியல, சாரி. அப்புறம் நிறைய பேர் அந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த சண்டை மேளத்தை போட்டு டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. ஆனால் சண்டை மேளக்காரங்களும் சும்மாவாங்க, அடிச்சிட்டே இருக்காங்க. யானையும் நின்றுட்டே இருக்குது. ஆனால் நான் யானை இவ்வளோ அமைதியாக இருக்கிறது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா எல்லாமே ஆண் யானை, எதுவுமே கொம்பு இல்லாத யானையே அங்கே கிடையாது. எல்லாமே கொம்பு வச்ச யானை தான். யானையும் சைலண்டாக நின்றுட்டே இருந்தது. யானை பாகங்கள்லாம் பக்கத்தில் இருந்தாங்க. அப்புறம் இந்த கொடையெல்லாம் வச்சு மேலே அந்த குடம்புளுக்கு அது நடந்துட்டு இருந்தது. முன்னாடி பார்க்குறீங்களா, எல்லாம் அந்த சவுண்டு கேட்டு டான்ஸ் ஆடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அது ஸ்வெட்டு மாதிரி இருந்ததுங்க. அந்த இது எல்லா கோயிலுக்கு முன்னாடி போடுவாங்க போல். அதுக்கு முன்னாடியே வச்சு நிப்பாட்டி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டுலாம் இருந்தாங்க. நானும் அப்புறம் அங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ஃபெஸ்டிவலில் ஃபஸ்ட்டு நான் போகணுன்னு நினச்சது. அதுவும் நான் நினச்சது ஏதோ ஒரு 10 யானை வரும், 15 யானை வரும்னு நினச்சேன். நான் சும்மா ChatGPT கேட்கும்போது 90 to 100 யானை இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நான் 100 யானையா, அவ்வளோலாம் இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மாதிரி நான் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு அந்த பூனம் பார்த்தது கிட்டத்தட்ட 20 யானை. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக நான் இந்த நைட் டைம் பார்த்தது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30 யானை 35 யானை சம்திங் இருக்குங்க. ஏன்னா எனக்கு ஃபுல்லாக தெரியல. ஏன்னா எல்லா சைட்லேருந்து யானை வந்துட்டுருக்கு. நான் கேப்சர் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் டான்ஸ் ஆடிட்டு மறுபடியும் யானை வந்துச்சு. மறுபடியும் சேம் ப்ரொசீஜர் ஸ்டார்டிங். அப்புறம் போலீஸ்லாம் நல்லா ப்ரொடெக்ஷனாக இருந்தாங்க. என்னென்னா நம்ம நின்றுட்டே இருப்போம், சேஃப்டிக்காக நம்ம முன்னாடி போலீஸும் நின்றுட்டு நம்மளையும் சேஃப்டியாக அங்கேருந்து அப்படியே விலைக்கு கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே தாங்க மிகப்பெரிய காமெடியாக நடந்துருச்சு. என்னென்னா, நாங்கள் ரோட்லேயே நின்றுட்டு இந்த யானையே பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஓகே, அப்போ இவ்வளோ தான் யானை வரும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கும் இதை பற்றி விஷயங்கள் தெரியல. திடீர்னு நாங்கள் இத்தனை யானை நிற்கிது, உள்ளே போய் ஒரு 9 யானை நின்றுட்டு இருந்தது. அப்போ 9 தான் நினச்சா முன்னாடி யானை நின்றுட்டு இருந்தது. அப்போ இடையில பார்த்தா பின்னாடி யானை நிற்கிது. இன்னப்போ இவ்வளோ யானை நிற்கிதுன்னு நானே ஷாக்கு.
ஆக்சுவலி என்ன நான் நினச்சேன்னா, நம்ம முன்னாடி சைடு நின்றுட்டுருக்கோம் ரோட்டு பக்கம். இப்போ எல்லா யானையும் இங்கே தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அப்படியே யோசிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது உள்ளே வந்து யானையை லைன் அப் பண்ணி சேம் அந்த கொடை மாற்றம் அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இங்கே உள்ளேயும் பண்ணுறாங்க. எனக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. தெரிஞ்சுட்டு தான் ஃபஸ்ட் டைம் ஓடி வந்திருப்பேன். நான் வரும்போது ஆக்சுவலி ஃபஸ்ட் செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் செக்மெண்ட்லேருந்து தான் யானை போயிட்டு இருந்தது. ஆனால் அது பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சுங்க. அத்தனை யானை ஒரே இடத்துல பார்க்குறோன்னு நான்லாம் ஷாக்கு. எப்படி இத்தனை யானை ஒரே இடத்துக்கு வருது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்க தெரியுமா, அந்த யானையின் பேர் தான் ராமன். ஆஸ்திரேலியா மிகப்பெரிய யானை. நானும் அங்கே லோக்கலில் கேட்டதுக்கு அந்த யானை பேர் தான் ராமன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலி தெரியல. ஏன்னா நான் வரும்போதே ஃபஸ்ட் செக்மெண்ட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 9 யானை போயிருச்சு. அதில் 2 யானை மட்டும் முன்னாடி கூட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 9 யானை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு ஒரு 7 யானை. அதுக்கப்புறம் திடீர்னு 5 யானை வரும். திடீர்னு அதுக்கப்புறம் 7 இருக்கலாம், 9 இருக்கலாம். அந்த மாதிரி லைனப் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னன்னா வெளியே நிற்கிற யானை இருக்குல்ல, அதே மாதிரி லைனப் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நாமளும் முடிஞ்ச அளவுக்கு யானையை போய் பார்க்கலான்னு போகும்போது ஒவ்வொரு யானைக்கு முன்னாடி ஒரு கூட்டங்கள் நின்றுட்டே இருக்கும். அவங்க சேம் அதே வாத்தியம் அதே இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். நானும் இதை பற்றி எனக்கு தெரியவும் இல்லை, என் கூட வந்தவருக்கும் தெரியல. ஏன்னா 2 பேரும் புதுசு. 2வது நாங்கள் சுற்றிட்டு இருந்தது ஃபுல்லாக கேரளாக்குனால எங்களுக்கு மொழியும் தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு ஜாலியாக அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் அந்த குடை மாற்றம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, குடையை வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 சைடு ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன கையில் ஒரு விசிறி மாதிரி இருக்கும். அதை தூக்கிட்டு சேம் அதே கான்செப்டில் அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் டான்ஸு மக்கள்லாம் பட்டையை கிளப்பிட்டாங்க. என்னென்னா யானை நின்றுருக்கும், யானைக்கு முன்னாடி வந்துட்டு தீப்பந்த மாதிரி இருக்கும். இந்த யானைக்கு முன்னாடி ஆக்சுவலி சைடில் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சண்டை மேலே இருக்கும். சண்டை மேலத்தை சுற்றி நின்றுவாங்க. சுற்றி நின்று டான்ஸ் தான். எல்லாம் ஜாலியாக கையை தூக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிறது. நான் ஃபஸ்ட்டு போன வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம உள்ளே போகும்போது யானை லத்திகளாக கிடக்கு அப்படின்னோம்னா, இப்போ அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோம். நம்ம போகும்போது அந்த இடமே காற்று வாங்கிட்டு இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட நைட்டு 10 மணியோ 11 மணியோ சம்திங் அந்த மாதிரி டைமில் எடுத்தது தான் அது. இப்போ பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம நிற்கிறது கூட இடத்துல ஒரு ஓரமாக நின்றுட்டு நம்மளும் சும்மா கையை தூக்கணும் பார்த்தாலும் நம்ம வீடியோ எடுக்கணும். கையை தூக்கணும்னா வீடியோ எடுக்க முடியாதே. அதனால் நானும் அங்கே ஓரமாக நின்று வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். அவங்களும் சேம் அதே கான்செப்டில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சரி, ஓகே, 360 தூக்கி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 360 தூக்குனேன். பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் சூப்பரான இடங்க. என்னென்னா நம்ம வந்து நல்லா சைடில் ஒரு இடத்த பிடிச்சிட்டோம். அதனால் வந்துட்டு நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. கூட்ட நெரிசல்லையும் நமக்கு பெருசாக ஒரு நடக்கலை. நம்ம வந்து ஓரமாக நின்றுட்டு 360 தூக்கிட்டு இவங்க டான்ஸ் ஆடினாங்க டான்ஸையும் பார்த்துட்டு நம்மளும் வேடிக்கை பார்த்து வீடியோவை மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தோம். யானையை பார்க்கும்போது தான் நான் அப்படியே ஒரு மிதப்பிலே போயிட்டேன். ஏன்னா நம்ம ஊரில் இங்கே காட்டு யானை அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்துட்டே சுற்றிட்டு இருந்திருப்போம். இந்த செக்மெண்ட்டை பற்றி ஆக்சுவலி நான் சொல்லிடுறேன். என்னென்னா வந்துட்டு 9 யானை 7 யானை 5 யானை அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களில் யானையை நிப்பாட்டிக்கிறாங்க. நிப்பாட்டிட்டு அந்த கொடை மேலே வச்சுட்டு அந்த கொடையோட மரியாதைலாம் நடந்துகிட்டே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சண்டை மேளம் அதெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. மக்களோட ஆரவாரம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு யானைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த மாதிரிலாம் கன்டினியூஸாக அடிச்சுட்டே இருந்தாங்க. கன்டினியூஸாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த யானையை அப்படியே போக விட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த செக்மெண்ட் வரும். அடுத்த செக்மெண்ட்லேயும் சேம் அதே மாதிரி தான். சேம் அடிப்பாங்க, சேம் டான்ஸ் ஆடுவாங்க, சேம் அதே மாதிரி ரவுஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதே யானை அப்படியே போயிடும். கிட்டத்தட்ட இதே 3 ஹவருக்கு மேலே நடந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கம்மி அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்து இதோட நிறையா இருக்குமாமா. ஆனால் இதுக்கே மிரண்டேன். என்னடாப்பா இத்தனை யானையெல்லாம் எப்படிப்பா பார்த்து பத்திரமா, மக்கள் வேறு பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நானே கொஞ்சம் க்ளோஸ் காலில் தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் யானையெல்லாம் பயங்கரமாக பயப்படாமல் ஒன்றுமே பண்ணாமல் நின்றுட்டு. அப்போது நான் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது எப்படினாலும் 90 to 95 யானை வரும் அப்படின்னு அசால்ட்டாக சொன்னாங்க. 95? நான் இதுக்கே பார்த்து ஷாக்காகி சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்னப்பா இது 95 100ங்கிறீங்க? அந்த யானைலாம் வந்துச்சுன்னா நீ இப்போ நம்ம நிற்கிறோம்ல, ஒரு யானை கேப் விட்ருக்காங்களா, அவ்வளோ கேப் இருந்திருக்காது. யானை கொஞ்சம் க்ளோஸ் காலையாவது லைன் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா அந்த இடமும் கொஞ்சம் சின்னது. இப்போ இந்த 4 செக்மெண்ட் யானை அந்த மாதிரி வரும்போதே வந்துட்டு அது எண்ட் ஆஃப் எண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ 100 அந்த மாதிரிலாம் வரும்போது இதை விட இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இடையில வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால திருச்சூரில் பாதி விஷயங்கள் கட் பண்ணிட்டாங்க. அதனாலே நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் அந்த மியூசிக் வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. கன்டினியூஸாக அடிப்பாங்க. மக்கள் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இவர் கூட நம்ம கூட வந்து கை எப்படி பார்த்தீங்களா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க டான்ஸ் ஆடுற டைமிங்கும் அவங்க சண்டை மேலும் அடிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே யானை மேலே நிற்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அந்த குடை மாற்றம், அதுக்கப்புறம் அந்த அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கை பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம கீழேருந்து மாற்றி வீடியோவும் வேடிக்கையும் மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாதே. சரி, ஓகே, இதுவும் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்தவர் தான் வைப் பண்ணிட்டு இருந்தார். நான் ஒரு கையில் கேமரா ஒரு கையில் ஃபோனு மாற்றி வீடியோ எடுக்கிறேன். எதுக்கு எடுக்கிறேன், ஏன் எடுக்கிறேன் ஒன்றும் தெரியல.
ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க மூமெண்ட்ஸ் எல்லாம். அந்த இப்போ சண்டை மேலாம் அடிக்கிறாங்களே, ஒரு மைக்கு கூட இல்லைங்க, குறைஞ்சது 5000 பேர் 10,000 பேர் அதுக்குள்ளே மட்டும் நிற்பாங்க. நான் சொல்கிறது கம்மி, அதுக்கு மேலே நின்னாலும் நிற்பாங்க. ஆனால் வந்துட்டு அந்த சவுண்டெல்லாம் அப்படியே நம்ம காதில் அந்தளவுக்கு கேட்கும், அந்த மாதிரி அடிப்பாங்க. சூப்பரான மூமெண்ட்ஸ். ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு வருத்தம், இதை ரா வீடியோவை கொடுக்க முடியலையே அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் நேற்று இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. அப்புறம் என்ன ஆச்சு, அப்புறம் அப்லோட் பண்ணும்போது வந்தது காப்பி ரைட்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் போய் ஹோட்டி ஸ்டூடியோவை தேடி பார்க்குறேன், சரி காப்பி ரைட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. சரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதே, அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு, சரி வாய்ஸு கொடுக்க விருப்பம் இல்லை, ஆனால் என்ன பண்ணலாம், ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் அவுட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் சின்ன சின்ன பிட்டு வந்துட்டு அந்த மியூசிக் நான் ஆட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, அப்படியே மக்கள் கலைஞ்சிட்டாங்களா, முன்னாடி யானை வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஓரமாக உட்காண்டோம். ஏன்னா ஒரு 2-3 டைம் நான் போனேங்க. அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இத்தனை டைமே போய் திரும்ப வந்துட்டுருக்கோம், இப்போ நேரம் உட்காரலாம். ஏன்னா ரொம்ப நேரம் சுற்றணும் நாங்கள், அதுக்கே கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஒரு ஓரமாக உட்காரலாம்னா யானை வரும்போது நமக்கு அந்த இது என்னென்னா மனசு கேட்க மாட்டேங்குது. சரி போய் யானை வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்ம கூட உள்ள ஒரு தயவு செஞ்சு உட்காருங்க, என்னங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கைகாலெலாம் வலிக்குது, எவ்வளோ நேரங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஷட்டருக்குள்ளே தான் கரெக்டாக யானை வரும். ஷட்டருக்குள்ளே வரும்போது நான் இது கோயிலேருந்து வந்த யானை, கோயிலேருந்து வர யானையை அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் அந்த டைம் தான் உட்காந்துட்டு இருந்தேன் ஜாலியாக. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, எந்திக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுட்டேன். இந்த யானை இப்போ வெளியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அங்கிட்டிருந்து கூட்டிகிட்டு வர யானையை கரெக்டாக ஷட்டருக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஷட்டருக்குள்ளே நிப்பாட்டி சேம் அதே மாதிரி குடமாட்டம்லாம் நடந்துகிட்டே இருந்தது. நீங்கள் பார்க்குற இப்போ குறைமாற்றம்னு நான் சொல்கிறது எல்லாமே அடுத்தடுத்த செக்மெண்ட் யானை, கிட்டத்தட்ட 9 இருக்கலாம், 7 இருக்கலாம், 5 இருக்கலாம், அந்த மாதிரி. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் ஃபஸ்ட்டு இதை நான் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணியிருந்தேன். அதனால் இப்போதைக்கு இப்போ முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் இருக்கிறது வால்பாறை அப்படிங்கிற ஏரியாங்கிறனால நாங்கள் இங்கே யானையை ரெகுலராக பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ எங்களுக்கு யானையை பார்க்குறது பிடிக்கும். அதே ஒரே இடத்துல இவ்வளோ யானையை பார்க்குறதுங்கிறது ஆச்சரியத்தின் உச்சமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே நான் கிளம்பி போகணுன்னு முடிவு பண்ணி போனது தான் திருச்சூர் பூர்ணம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வீடியோலாம் கேப்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் போயிட்டேன். இப்போ பார்க்குறீங்களா 360 தூக்கியாச்சு. இது எதுக்கு நான் 360 வீடியோ ஆக்சுவலி எடுத்தேன்னா, நம்ம மேலே தூக்கினோடனே இவங்க கையெல்லாம் நல்லா மேலே தூக்கிட்டு அப்புறம் கையில் பலூன்ஸு அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் தூக்கிச்சு ஆடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நல்லா ஒரு கேப்சர் கிடைக்கும்னு தான் தூக்கினேன். ஆனால் அது கிடைக்கல. சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டே போய்கிட்டே இருந்தோம். நீங்கள் இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே இந்த மாதிரி செக்கெல்லாம் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக அடுத்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன். இங்கே பார்க்குறீங்கள எப்படி எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்காங்க பாருங்கள். அந்த சண்டை மேலே அடிக்கிறதுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. இவங்களும் குறை மாட்டுறதுக்கு அந்த வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் என்னென்னா அந்த 1 ஹவர் கழிச்ச உடனே திருப்பி இந்த யானை செக்மெண்ட்டெல்லாம் போயிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்த யானை செக்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி இந்த வீடியோஸில் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் வீடியோ எவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்னா 33 நிமிடங்கள் இருந்துச்சு. சரி ஓகே ராவா கொடுத்தலாம் முடிவு பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையினால நான் அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுத்தா நல்லா இருக்காதுங்கிறனால தான் இப்போ ஷார்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுங்க, யானை அப்படியே ஷட்டருக்குள்ளே வருது. பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டருக்கு முன்னாடி தான் நிப்பாட்டியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீப்பர் யானைக்கு முன்னாடி வச்சுருக்காங்களா, அதை கீப்பர் எடுத்துருவாங்க, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் யானைலாம் லைன் அப் பண்ணி நிற்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ பார்க்குறது 3வது செக்மெண்ட் யானை. ஆல்ரெடி 2 செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நான் வரதுக்கு முன்னாடி ஒரு செக்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. டோட்டலாக 3 செக்மெண்ட் முடிஞ்சு 4வது செக்மெண்ட் நடந்துட்டுருக்கு. பார்க்குறீங்களா, மக்கள் அங்கே போய் இங்கே யானையெல்லாம் போனோடனே இவங்களாம் முன்னாடி போயிடுவாங்க. முன்னாடி போயிட்டு அந்த யானை அப்படியே அழைச்சிட்டு வருவாங்க. சேம் அதே யானையில் சென்டரில் அந்த சென்டரில் உள்ள யானைக்கு மட்டும் ஷீல்டு இருக்கும், சைடில் உள்ள எல்லா யானைக்கும் கூட தான் இருக்கும். அப்போ மறுபடியும் மக்கள்லாம் திருப்பி எல்லாம் அசம்பிள் ஆவாங்க. அங்கேருந்து நேதுவாக கூப்பிட்டு இதான் கோயில் பார்க்குறீங்களா, ஃப்ரண்ட் சைடு அங்கே தான் கோயில் இருக்குது. கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் நடக்குது. நம்ம செகண்ட் சீரியஸில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், யானை லக்கி தான் கிடக்குது, இங்கெல்லாம் யானை இல்லை அப்படின்னு நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன். அந்த இடத்துல தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு டைமும் போவாங்க, போய் யானையெல்லாம் வரும், யானை முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க, சும்மா சண்டை மேலெலாம் பறக்க விடுவாங்க, மக்கள்லாம் கத்தி ஆரவாரம் பண்ணி அவங்க வைப் பண்ணுவாங்க. நம்ம ஓரமானுன்ட்டு மொழியும் தெரியாது, ஜாலியாக நம்மளும் கத்திக்கிட்டு அடப்போம். அதை மாதிரி ஒரு அருமையான மூமெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஒரு வழியாக உள்ளெல்லாம் முடிஞ்சு அப்புறம் வெளியே வந்தால் வெளியே சவுண்டு கேட்டது. என்னென்னு பார்த்தா அங்கேயும் கிட்டத்தட்ட 7 யானை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நான் அப்போ பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டுட்டேன். ஏன்னா இதுவே நடக்கும்போது ஆக்சுவலி 2 மணி ஆயிடுச்சு. ஏங்க இதுக்கப்புறம் யானை வருமா இல்லை விளையாடணும், தம்பி இதுதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் யானை வராது, இனிமேல் நாளைக்கு காலையில் பூர்ணம் நடக்கும், அப்போ தான் யானை வரும் அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதா லாஸ்ட்டு செக்மெண்ட் எலிஃபெண்ட். கிட்டத்தட்ட 7 நிற்கும். இதையும் நம்ம பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, அதுக்கப்புறம் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன்.
அப்புறம் நானும் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு வேர்வை துளிகள் சொட்ட சொட்ட அங்கேருந்து அப்படியே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அவர் தான் நம்ம கூட வந்து ஒரு சென்னைக்காரரு, ஜாலியாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணலான்னு அடுத்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி வாங்க பஸ் ஸ்டாப் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. இதுதான் திருச்சூர் பஸ் ஸ்டாப்புன்னு கொஞ்சம் முன்னாடி இருந்தது. இது வந்து டபுள் டக்கர் பஸ்ஸு. நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்ததுனால இது கொஞ்சம் ஜூமிங்கை போட்டு எடுத்துகிட்டு திருச்சூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி நம்ம அப்படியே ஜாலியாக பார்ப்போம். ஏன்னா அடுத்து ஏதாச்சும் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தோம்னா நேராக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். அவருக்கு வந்து நாளைக்கு காலைல ட்ரெயின் இருக்குது. ஸோ அவரை பற்றி டீட்டெயில் விசாரிக்கலாம். அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் பார்த்து வரலாம்னு சொல்லி அங்கே சுற்றிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே போயாச்சு. அப்புறம் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ட்ரெயின்லாம் நிறையா நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்மளால் வைபாய் டாப்பில் ஒரு வழியாக ட்ரெயினில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக ஒரு கையெல்லாம் தூக்கி காமிச்சார். சரின்ட்டு நானும் அப்படியே ட்ரெயின்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு கிடந்தேன். பிளாட்ஃபாரத்துலேயும் கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா மக்கள்லாம் அந்த வெடி இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு எல்லாம் சீக்கிரம் கிளம்புற மாதிரி தான் பிளானிங்கில் இருந்தாங்க. நாங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டு சுற்றிட்டு அப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஓகே மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெண்டாவது இதே மாதிரி நம்ம ரெகுலர் ட்ராவல் அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம FTA Vlogs அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு டே ஃபெஸ்டிவல் முடிஞ்சு அடுத்து வந்துட்டு நம்ம திருச்சூர் டு அதிரப்பள்ளி வழி வால்பாறை வர போகிறோம். இந்த அட்வென்ச்சரான ட்ரிப்பு நான் நிறைய டைம் பார்த்துருக்கோம். இந்த டைமாச்சும் நம்ம யானை வருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்க, அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். டாட்டா பை பை. இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஓகே சரி ஓகே சரி ஒரு வழியா வந்து நம்ம இங்க வாங்க. ஓகேங்க ஒரு வழியா ஆடியாரோட நம்ம ரைடிங் ட்ராக் புரியுது. மானெல்லாம் இந்த ஏரியாவில் அதிகமாக வருமா. ஸோ வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஓட்டிருக்காங்க. கூட வந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தார். சரி அப்புறம் அந்த இடத்துல வந்து ட்ரெயின் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ட்ரெயின் எல்லாம் பயங்கர பெருசாக இருந்துச்சு.